மகத்துவமும் சத்தியம் நிறைந்த பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது எங்களுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியட்டும். நாங்கள் நம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் சுமந்து செல்கிற ஒரு சுடர்களாக எங்களை உருவாக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலே திருவிருந்து ஆராதனைக்கு முன்பாக ஒரு சிறிய செய்தியை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்களோடு பேசும்படியாக எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். ஒன்று பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கல்லடியான்குளம் திருச்சபையில் நான் என்னுடைய பணியை நான் முடிக்கிற அந்த நேரத்தில் இந்த செய்தியை நான் கொடுத்தேன். இங்கேயும் அதே ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இங்கேயும் ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும், அது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற அந்த தலைப்பில் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதல் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆகினால இந்த செய்தியை தெய்வ நாம மகிமைக்காக இங்கே சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். நம்முடைய வாழ்க்கை சாதாரண ஒரு வாழ்க்கை அல்ல. மனிதனுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல. ஏனென்றால் மனிதர்களை பரலோகம் அழைத்து செல்வதற்காக இயேசுவானவர் பல முயற்சிகளை ஆவியானவர் மூலமாக, தூதர்கள் மூலமாக நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். சோர்ந்து போன நேரத்தெல்லாம் ஆண்டவர் தேற்றுகிறவராக ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் இவ்வளவு பாதுகாப்பு, இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்ம பரலோகத்துக்கு போவது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அங்கே போவதற்கு முன்பாக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றிற்கும் கணக்கு ஒப்புவிக்கிற பிள்ளைகள் தான் நம்ம. ஒரு முக்கியமான வேலைக்கு போகணும் அப்படின்னா, ஒரு கலெக்டராகவோ அல்லது MPPS ஆகவோ மாறணும்னா இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. நீட் எக்ஸாம் எழுதணும், அப்படி இப்படி நிறைய வந்துருச்சு. நிறைய இன்டர்வியூ இருக்குது. ரொம்ப கஷ்டம். ஒரு ஜாப் உள்ள போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம், கிடைக்காத சூழ்நிலை வரும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குமா. ஒரு சாதாரண இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடிய பதவிக்கு இவ்வளவு முயற்சிகள் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், நித்தியமாக வாழப்போகிற அந்த வாழ்க்கைக்கு, சிங்காசனத்தில் போய் உட்கார போகிற அந்த வாழ்க்கைக்கு முழுவதுமாக பொக்கிஷமாகிய அவருடைய அந்த கற்களால், நல்ல விலையுயர்ந்த கற்களால் வடிவமைக்கப்பட்ட அந்த இடத்துக்கு நாம் செல்ல வேண்டுமானால் நாம் எந்த அளவுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். பரலோகம் என்பது சாதாரண விஷயம் என்று சொல்லி யாரும் நினைச்சிடாதீங்க. பரலோகத்துக்கு அழைத்து செல்வதற்காக சிலுவைக்கு இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாடுகள் பட்டார் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். நம்மெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக ஆண்டவர் எவ்வளவு பாடுகளை அனுபவிக்கிறார். ஏதோ இறந்த உடனே பரலோகம் போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க கூடாது. சும்மா 4 நாளைக்கு சர்ச்சுக்கு வந்தோம்னா ஏசு நல்லவர்னு சொன்னா பரலோகத்துக்கு போயிட முடியாது, கண்டிப்பாக முடியாது. பரலோக வாழ்க்கை என்பது ரொம்ப, அதை அடைவதற்கு நம்ம முயற்சிகள் நிறைய எடுக்கணும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் பந்தய பொருளை பெறுவார்கள் என்று எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும்? ஒருவனே அது பந்தயத்தை பொருளை பெற்றுக்கொள்வான். ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒருத்தன் கிடைக்கும். அதே போல் எல்லாருக்கும் கிடைச்சிடும் அப்படின்னு இல்லை. நம்ம முடிந்தவரை போராடி ஜெயிக்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆகையினாலே நம்ம எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எதுக்கெல்லாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால்,
நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீங்க பார்க்குற ஒவ்வொரு பார்வைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீங்க சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தனைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பொக்கிஷத்துக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நிலங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் என்ன உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருந்தாலும், பிள்ளைகளை கொடுத்திருந்தாலும் அவர்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். எல்லாமே ஆண்டவர் கேட்பார். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள் என்று பேதுரு புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமாயிருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம சர்ச்சுக்கு வர்றோம் அப்படின்னா கணக்கு கொடுக்கணும். எவ்வளவு நேரத்தில் போறோம் அப்படின்றத கணக்கு கொடுக்கணும். ஏசப்பாட்ட இங்க ரெக்கார்ட் ஆகாது, இங்க அட்டெண்டன்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அங்கே எடுத்துக்கொண்டிருப்பார். எத்தனை மணிக்கு நம்ம வர்றோம், என்ன செய்யறோம், என்ன யோசிக்கிறோம், யாரை பத்தி என்ன முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம் என்கிற எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் கணக்கில் வைத்துக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமாயிருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. நமக்கு தான் இருட்டு, ஆண்டவருக்கு எல்லாமே வெளிச்சம். இன்னைக்கு இரவு நேரத்தில் பல தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. சாத்தானானவன் இருளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவருக்கு இருளை என்பதே கிடையாது. எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. நம்ம பார்க்கிற பார்வை அவருக்கு இருள் கிடையாது. நம்ம தங்கி இருக்கிற வீடு அவருக்கு இருள் கிடையாது. மறைவான ஒரு இடமே இல்லை ஆண்டவருடைய பார்வையில். எல்லாமே அவருக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. சீஷர்கள் கூடி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து பூட்டி கிடந்த வீட்டுக்குள்ளே உள்ளே நின்றார். சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். நான் எவ்வளவு பூட்டி வைத்திருந்தாலும் ஆண்டவருக்கு தெரியாதது ஒன்றுமல்ல. நான் எவ்வளவு பூட்டிக்கிட்டு இருந்தாலும், போர்வையை போட்டிக்கிட்டு இருந்தாலும், ஆண்டவருடைய கண்களுக்கு நாம் வெளியரங்கமாகத்தான் இருப்போம். வெட்ட வெளிச்சமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கணக்கு கொடுக்கணும். நம்ம திருச்சபையில் ஆடிட்டிங் நடக்கும். 6 மாதத்துக்கு ஒன்று இப்போ நடந்துட்டு இருக்கு. 6 மாதத்துக்கு ஒன்று இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஆடிட்டிங் நடக்குது. ஏன் ஆடிட்டிங் பண்றாங்க? இந்த தூத்துக்குடி திருச்சபையினுடைய வாழ்க்கையில திருச்சபை பிள்ளைகள் கணக்கு சரியாக வைத்திருக்கிறார்களா? அந்த நிர்வாகம் செய்ய தெரிகிறதா? அவர்கள் எந்தெந்த பணத்தை எதற்காக செலவு செய்தார்கள்? 500 ரூபாய்க்கு மேல போகுதுன்னா போர்டு ஆக்ஷன் இருக்கிறதா? 13-14 பேர் அடங்கி அந்த குழு தீர்மானம் எடுத்திருக்கிறதா என்று ஆடிட்டிங்ல அவ்வளவு மைனூட்டா கேட்பாங்க. யாருக்கு உதவி செஞ்சீங்க, ஏன் உதவி செஞ்சீங்க, அது ரெக்கார்டு இருக்கிறதா, ரிக்வெஸ்ட் லெட்டர் இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க. பாஸ் சைன் எங்க? இப்ப ரிப்போர்ட் அனுப்பிடுவாங்க. சைன் இல்லைன்னா போதகருடைய சைன் எங்க, நீங்க தப்பு பண்றீங்களா அப்போ அப்படின்னு கேட்பாங்க. ஆடிட்டிங் தான் பயங்கரமா இருக்கும். சாதாரண ஒரு மனுஷன் அவங்க கையில கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பில் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கார்கள், பயங்கரமான ஒரு இதா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய கணக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த ஆடிட்டர்ஸுக்கு நம்ம எழுதின கணக்கை ஒப்புவிப்போம், அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய கணக்கு ஃபுல்லாவே ஆண்டவர்கிட்ட இருக்கு. நம்ம கொடுக்கும்போது கரெக்டா பார்ப்பார். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும்
ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் என்று ரோமர் 14வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நீங்க யாரும் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக பேச வேண்டும், ஒவ்வொரு பார்வையும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம பரலோக பிரஜைகளாக மாறுவதற்கு மைனூட்டா எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பிள்ளை தகுதி அடையுமா என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இதெல்லாம் நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். லூக்கா 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். லூக்கா 16ஆம் அதிகாரம், லூக்கா 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து. அதாவது ஒரு மனுஷன், 1வது வசனமே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவன் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். உக்ரானக்காரனா என்னது? ஸ்டூவர்ஷிப் டிபார்ட்மெண்ட் நம்மகிட்ட எல்லாம் இருக்கு. உக்ரானம் கணக்கு பார்க்கிறவங்க, முக்கியமான ஒரு பதவியில் இருக்கிறவங்க, சரிங்களா? உக்ரானக்காரர்கள் உண்மையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவரால் தீர்மானிக்கப்பட்டவர்கள். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? தேவனுடைய ஆஸ்தியை ஏன் அழித்து போடுகிறாய் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுதான் முக்கியமான அர்த்தம். உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்ரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்ரானக்காரனா இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்ரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெக்கப்படுகிறேன். உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது என்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு நிறைய பேருக்கு அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்குறான். நம்முடைய இதில் முக்கியமான கண்டென்ட் என்ன, முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை நம்பி உக்ரானத்துவத்தை கையில் கொடுத்துருக்கிறார். உக்ரானத்துவம் என்ன? சத்தியத்தை கொடுத்திருக்கிறார், திருச்சபையை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், பணத்தை கொடுத்திருக்கிறார், படிப்பை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் உக்ரானக்காரர்களாக இருக்க வேண்டும். அதற்கு ஆண்டுடைய சமூகத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும். ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க அப்படின்னா கணக்கு கொடுக்கணும். மொர்தெகாய் சொல்வாரு, எஸ்தரை பார்த்து சொல்வாரு, இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேற வழியா வந்துடும், நீயும் உன் வீட்டாரும் செத்து போவோம் அப்படின்னு. நீ ஒரு பொறுப்புல இருக்க, கணக்கு கொடுக்கணும் ஆண்டவருடைய சமூகத்தில் என்று சொல்லி மொர்தெகாய் அந்த எஸ்தருக்கு கற்றுக் கொடுக்கிறார், பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீங்க எந்த பொறுப்புல இருந்தாலும் சரி, இப்ப நான் ஊழியக்காரனா இருக்கிறேன்னா நான் ஆண்டவருடைய சமூகத்தில் கணக்கு கொடுக்கணும். தூத்துக்குடிக்கு எதுக்கு நான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லுவார். நான் உண்மையிலே நிறைய விஷயத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதுருக்கிறேன். நான் இங்கே வந்த பிறகு என்னுடைய வேலையை சரியா நான் செய்யலை, என்னுடைய காரியங்களை நான் எதுவுமே செயல்படுத்தலை, இந்த போர்ட்லையும் செயல்படுத்தலை, எதுலையுமே நான் செயல்படுத்தலை. எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அது. ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் என்னை மன்னிச்சிருக்க ஆண்டவரே, நான் சரியாக நிர்வாகத்தை நான் இயக்குவதற்கு நிர்வாக குழுவை கூட நான் சரியாக செலக்ட் பண்ணலை. இந்த ஆண்டு இந்த திருச்சபையை நடத்துவதற்கு சரியான பொறுப்பாளர்களை நான் தேர்ந்தெடுக்கவில்லை. நான் வெட்கப்படுறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் வெட்கப்படுறேன். நான் இப்படி இருந்ததே கிடையாது. நான் இங்க வந்து ஏன் இப்படி ஆனேன்னு எனக்கே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த பொறுப்பு, போதகர் பணியை நான் சரியாக செய்யாத போது நான் கணக்கு கொடுக்க வேண்டும். நான் இயேசுப்பாட்ட ஜெபம் பண்ணிருக்கேன், இனி போற சர்ச்சில் நான் இப்படி இருக்கவே மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க இயேசுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். எந்த பொறுப்புல இருந்தாலும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மனுஷனை பார்த்து, முகத்தை பார்த்து நம்ம சரியா இல்லை அப்படின்னா ஆண்டவர் பிடிச்சிருவார். முத்துக்குமார், உன்னை ஏன் அனுப்புனேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு ஒரு கேள்வியை ஆண்டவர் முன்வைப்பார் என்று சொன்னார். நான் வெட்கப்படுகிறவனாக நிற்பேன். நீங்க எல்லாரும் பொறுப்புல இருக்கீங்க, ஏதோ ஒரு பொறுப்புல, சர்ச்சில் மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு வேலையில் இருக்கிறீங்க. நீங்க எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறீங்க,
அது எந்த வேலையா இருக்கிறது என்பது முக்கியமல்ல, தேவனுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறீர்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, நீங்க எந்த விதமான வேலையில இருந்தாலும் சரி, நீங்க எதுவா இருந்துட்டு போங்க, ஆனால் அதற்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு அந்த வேலையை உண்மையா செஞ்சீங்க, உழைச்சீங்களா, இல்ல குறுக்கு வழியில ஏதாவது பண்ணுமா என்பதை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கணக்கை ஒப்புவிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தன்னை குறித்து யோசிங்க. இங்கே ஆண்டவர் கேட்கிறாரு, எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? தூதர்கள் என்னை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு தெரியல. பரலோகத்தில் ஆண்டவர் கேட்பாரு, முத்துக்குமார் உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன, ஏன் உண்மையா இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு தான் உன்னை அழைச்சிட்டு போனோம். நாங்க கேட்கும்போது நான் கூனி குறுகி நிற்கக்கூடிய ஒரு அனுபவம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கணக்கு கொடுக்க வேண்டும், மறந்துடக்கூடாது. அதே போல ஒரு அனுபவம் இருக்கிறது மத்தேயு சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி. 25ஆம் அதிகாரத்தில் வெகு காலம் ஆன பின்பு 19ஆம் வசனம் படிங்க. ஓகே, வெகு காலம் பின்பு, வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். ஒவ்வொரு தாளந்துக்கும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஆண்டவர் எல்லாருக்கும் தாளந்தை பிரித்து கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க ஜெபிக்கிற ஒரு தாளந்து இருக்கலாம், குணமாக்குற ஒரு தாளந்து இருக்கலாம், அல்லது விசுவாசத்திலே ஊன்றி நிற்கிற ஒரு தாளந்து இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தில் பேச்சாளர்களாக இருக்கலாம், அல்லது பாடகர்களாக இருக்கலாம், அல்லது நல்ல அறிவில் சிறந்தவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்டவர்களுடைய தாளந்துகளுக்கு ஆண்டவர் கணக்கு கேட்பார். நான் கூட வாலிபர்களை மறுபடியும் பாட சொன்னேன். நிறைய பேர் கஷ்டமா இருந்திருக்கும், என்ன பாஸ்டர் டக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் உங்களுக்கு தாளந்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அழகா பாடுங்க. இன்னும் 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 முயற்சி பண்ணணும். இந்த டீம் சேர்ந்திருக்கணும். இந்த வாரத்தில் என்னைக்காவது ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்திருக்கணும். பாஸ்டர் எங்களுக்கு கீ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும், சாவியை கொடுங்க, நாங்க ட்ராக் போட்டு பாடி பழக போறோம்னு சொல்லியிருக்கணும். அந்த தாளந்தை நீங்க பயன்படுத்தணும். ஆனா எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு தாளந்துகளுக்கும் ஆண்டவரிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும். வெகு காலமான பின்பு தான் வந்தாரு, உடனே வரல. எல்லாவற்றையும் தெளிவாக டைம் ஆன பிறகு கரெக்டா வந்தார். இன்னைக்கு சீக்கிரமாக இயேசு கிறிஸ்து வரப்போறார். நம்மகிட்ட தாளந்துகளுக்கான கணக்கை கேட்க போறார். சரிங்களா? நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்ல போகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 18 இந்த கணக்கை பற்றி நிறைய அதிகாரங்களில் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். மத்தேயு 18 பாருங்களேன். மத்தேயு 18:24 யாராவது வாசிங்க. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் ஓகே, இந்த அனுபவம் எல்லாருக்குமே தெரியும். 10,000 தாலந்து, ஒரு தாலந்துன்னா 35 கிலோ வெள்ளி அப்படின்னு வச்சுக்கோங்க, தங்கம்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று வாங்கியிருக்கிறான். 10,000 அப்படின்னா 10,000 தாலந்து அப்படின்னா இந்த சர்ச்சை மாதிரி ஒரு 4 சர்ச் அளவுக்கு தான் அவ்வளவு பொருளை வாங்கிட்டு போயிருக்கிறான். அள்ளி ஆண்டவர் அந்த எஜமான் கொடுத்திருக்கிறாரு. கணக்கு கேட்டார். நான் கொடுத்த கணக்கு எங்க என்று சொல்றேன். கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். இது நிறைய விதத்தில் நம்ம பார்க்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் கேட்கிற இந்த காரியம் கணக்கு கேட்பார். அன்பான என்னுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களிடத்தில் கணக்கு கேட்பார். நான் உனக்கு கொடுத்தது எங்கன்னு கேட்பார். ஒருவேளை அது தாளந்தா இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம்,
ஆண்டவர் கேட்கும்போது என்ன சொல்ல போறீங்க? எனக்காக பயன்படுத்தினியான்னு கேட்பார். இல்லையே, நான் பயன்படுத்தி நல்ல வருமானம், நல்லா சம்பாதிச்சனே, நல்ல வீடுகளை கட்டினே, நல்ல இடங்களை வாங்கினே அப்படின்னு சொல்ல முடியாதாங்க. எனக்காக நீ அந்த தாளந்தை என்ன செய்தாய் அப்படின்னு கேட்பார். நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னா என்ன நடக்கும்? அங்க ஒரு தாளந்து வைத்திருந்தவன் புதைச்சு வச்சுட்டான், அதனால புடிங்கி இன்னொருத்தண்ட கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சரியாக பயன்படுத்தாவிட்டால் உங்கள் தாளந்து மங்கி போய்விடும், இல்லைனா அப்படியே துருப்பிடிச்சு போயிடும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்தை பயன்படுத்தி ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்கும் போது அதை அவருடைய சமூகத்தில் ஒப்புவிக்க வேண்டும். ஆமா ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்தீங்க 5 தாளந்து கொடுத்தீங்க, நாங்களும் 10 வச்சுக்கோங்க, 2 தாளந்து 4 வச்சுக்கோங்கப்பா. அதுதான் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். யாருமே நம்மளை கண்டுக்கிற மாட்டாங்க, எனக்கு யாருமே இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களை வாட்ச் பண்றதுக்கு, உங்களை கண்காணிப்பதற்கு தூதர்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. உங்களையும் என்னையும் கண்காணிப்பதற்கு தூதர்கள் கூட்டம் ஆயத்தமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம செய்த எல்லாவற்றையும் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எழுதி வைக்கிறவங்களுக்கு பாதுகாக்க தெரியாதா? நமக்கு ஆபத்துகள் வரும்போது அவங்களுக்கு பாதுகாக்க தெரியாது, எழுத மட்டும் தான் செய்வாங்களா? நம்மை பாதுகாக்கிறதுக்கும் தூதர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். சும்மா எழுதி மட்டும் வச்சுட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, நம்மை பாதுகாக்கிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், 36வது வசனம் படிங்க. மத்தேயு 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவற்றையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவற்றையும் குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யாரை குறித்து அதிகமாக நாம பேசிக் கொண்டிருக்கிறோம்? வீணான வார்த்தைகளை அதிகமாக பேசுறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். எதை பேசுறோம், எதுக்கு பேசுறோம், ஏன் இதை பேசணுமா, இதெல்லாம் நம்ம யோசிக்கல அப்படின்னா கணக்கு ஒப்புவிக்கணும், மாட்டிக்கிறோம். அன்னைக்கு ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். வார்த்தைகள் வலிக்கும், இதயத்தை நொறுக்கும். கத்திட்டு கூட குத்துனா கூட ஆறிடும். சொல்லுவாங்களே, தீயினால் சுட்டபொன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. வார்த்தை பயங்கரமா இருக்கு, இதயத்தை அப்படியே தொலைச்சு போயிடும். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமா பேசணும், கவனமா பேச வேண்டியது இருக்கு. அப்படி பேசாவிட்டால் அநேகருடைய வாழ்க்கையில ஆபத்துகளை நாமே வருவித்துக் கொள்வோம். இதை குறித்து நான் அப்படியே ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போது 2 மனுஷருடைய வாழ்க்கை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவங்க 2 பேருமே தப்பு பண்ணவங்க தான். இதையே இங்கே லிங்க் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய நேரங்களில் நம்மளே மற்றவங்களை குறித்து பேசிக்கிட்டே இருப்போம். வீணான வார்த்தைகளை பேசி ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு, அவன் இப்படி இவன் இப்படி. உங்களுக்கு யாருன்னே தெரியாது, அவங்கள பற்றி தெரியவே செய்யாது. அவங்கள பற்றி ஒரு கட்டுரை எழுதிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? அவங்கள அனுபவங்கள் என்ன, அவங்க எப்படி சூழ்நிலையில் இருக்கிறாங்க, அவங்க மனநிலை என்ன, இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்களா, நல்லா இல்லையா, ஏன் சைலண்டாக இருக்கிறாங்க, ஏன் இப்போ பேசலை இன்னைக்கு, இதெல்லாம் யோசிக்காம திடீர்னு நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னா எப்படி இருக்கும்? ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறாங்க டக்குன்னு. வீணான வார்த்தைகளை பேசி, யாரை குறித்தியாவது பேசி, யாரை குறித்தியாவது குறை சொல்லி வாழ்க்கையில் நிறைய தவறு பண்ற பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க, நிறைய இடத்துல சம்பந்தமே இருக்காது. திருச்சபைக்கு நான் ஒரு காரியத்தை நான் சொல்லணும். 3 வருஷத்துக்கு முன்னாடி முத்துக்குமாரை பார்த்துருக்கீங்களா? 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா? யாருன்னா தெரியுமா? தெரியாது. ஆனால் இப்போ தெரியுமா? 3 வருஷத்தில் என்னை பற்றி எப்படி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சு? எப்படி தெரிஞ்சது? அது நான் வந்ததே மொத்தமே 150 ஓய்வு நாள் தான். புரியுதுங்களா? நான் என்னை பற்றி தப்பெல்லாம் உங்களை சொல்ல போகிறதில்ல, ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். நிறைய நேரங்களில் நம்ம யாருன்னே தெரியாது. அவங்களுடைய குணம் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன படித்தாங்க, என்ன ஏது, அவங்க கஷ்டம் என்ன, நஷ்டம் என்ன, அவங்க மனநிலை என்ன, அவங்க வாழ்க்கை எப்படி சூழ்நிலை போயிட்டுருக்கு, அவங்களுடைய வசதி வாய்ப்புகள் என்ன, அவங்க எப்படி சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த சூழ்நிலையில் வந்தாங்க, இது கூட தெரியாமல் டக்குன்னு ஒரு அவங்க இப்படி தான். டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ்.
அது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இந்த மாதிரி 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லணும், சரிங்களா? 2 நபரை பற்றி நான் சொல்லணும். ஆதியாகமம் 38:24 ஒரு நபர் வர்றார். மருமகளோடு தவறு செய்த ஒரு நபர். மருமகளோடு தவறு செய்வது என்பது மோசக்கேடு, அருவருப்பு. அதை செஞ்சுட்டு அவருடைய வார்த்தையை பாருங்களேன். 38ஆம் அதிகாரத்தில் இது இடம்பெற்றிருக்கு. ஆண்டவர் நல்லவருங்க, பைபிள் செம்மையாக எழுதி வச்சிருக்கிறார். எவனையும் விடுறது கிடையாது. அவன் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவர் எழுதி வச்சிருவார். ஆபிரகாம் விசுவாச வீரன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் விசுவாச வீரன் வீரன் வீரன்லாம் எழுதலை, பொய் சொன்னான் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் ஏற்றவன் இருதயத்துக்கு ஏற்றவனா எழுத வைக்கல. என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு? அவன் உரியாவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டான், அவன் ஒரு உபச்சாரக்காரன் அப்படின்னு எழுதி வச்சார். ஆண்டவருடைய கண்களில் தப்பவே முடியாது. ஒருவேளை மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம மழுப்பி எடுத்து நல்லவேன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில ஒருவனும் தப்ப முடியாது. இங்க யூதா தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறார் தலைவர். சரி, ஏதோ ஆதியாமோ புஸ்தகங்கள்ல இதெல்லாம் நடக்கிற ஒரு சகசம் அப்படின்னு நம்ம விட்டுறலாம். இது ஏன் இங்க எழுதி வச்சிருக்கிறான்னா, இந்த தப்பை நீங்க பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லி தான் எழுதி வச்சிருக்கிறார். சரிங்களா? ஆதியாகமம் 38:24 பாருங்க. ஏறக்குறைய 3 மாதம் சென்ற பின்பு உன் மருமகள் ஆகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள், அந்த வேசித்தனத்தினாலே கர்ப்பவதியும் ஆனாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது யூதா அவளை வெளியே கொண்டு வாருங்கள். நெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டார். வெளியே கொண்டு வாருங்கள், அவளை சுட்டரிக்க வேண்டும் என் கண்ணு முன்னாடி. எப்படி ஜட்ஜ்மெண்ட்? பரவாயில்லையா? ஓகே. 38:24 அழகாக கொடுத்துருக்குறாங்க. நான் இதை படிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்படி தான் நம்மளும் எல்லா தப்பும் நம்ம தான் பண்ணியிருக்கோம். அடுத்தவன் தப்பு பண்ணும்போது அவனை போட்டு அடிக்கிறது. சரியா? ஜட்ஜ்மெண்ட் பண்றது. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள், வீணான சிந்தனைகளை குறித்து நியாய தீர்ப்பிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்துவிடக்கூடாது. சரிங்களா? அதில் பாருங்களேன், அடுத்த வசனம். அவள் வெளியே கொண்டு வரப்பட்ட போது அவள் தன் மாமனிடத்தில் அந்த அடையாளத்தை அனுப்பி, இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கர்ப்பவதியானேன். இந்த முத்திரை மோதிரமும் இந்த ஆரமும் இந்த கோலும் யாருடையவைகள் பாரும் என்று சொல்லி அனுப்பினாள். அவள் தெளிவானவன், அடையாளம் வச்சிருக்கிறான். சரியா? யூதா அவைகளை பார்த்தறிந்து என்னிலும் அவள் நீதி உள்ளவள். இப்பதான் சொன்னா சுட்டரிக்கணும்னா இவன் இன்வால்வ் ஆகிறான் அப்படின்னு சொன்னா அவள் என்ன பண்றான்? என்னிலும் அவள் நீதி உள்ளவள். அப்படி நீ தப்பு பண்ணா நீதி உள்ளவ, அடுத்தவன் தப்பு பண்ணா அவளை சுட்டரிக்கணும். எப்படி ஜட்ஜ்மெண்ட்? நல்லா இருக்கா? இப்படிதான் நம்ம வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. அதே தவறுகளை நம்ம செஞ்சிருக்கிறோம், நம்ம கேவலமா பார்த்துருக்கிறோம். ஆனா அடுத்தவன் கேவலமா பார்த்துனா நீ பரலோகத்துக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்றோம், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறோம். நம்மளே சர்ச்சுக்கு ஒழுங்கா வர்றது இல்லை. சர்ச்சுக்கு வராத எவனாவது ஒருத்தர் இருந்தா நீங்களாம் என்னத்தை முன்னேற போறேன்றோம். ஏன்? நம்மளே ஒண்ணும் இல்லைங்க. நம்மளே ஒழுங்கா தசமபம் வைக்கிறது இல்லை. தசமபம் வைக்காதவனை பார்த்து என்ன பண்றோம்? இவன்லாம் என்னத்தை போய் திருந்த போறான் அப்படின்னு சொல்றோம். ஏன்? ஜட்ஜ்மெண்ட். நம்ம சரியா இருக்குமான்னு பாருங்க. நிறைய நேரங்களில் நான் நிறைய ஒரு வார்னிங் கொடுப்பேன். ஏன்னா நாங்கள் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. அதனால நான் கொடுப்போம். மற்றபடி இதை கொடுக்கணும் அப்படின்ற எங்களுக்கு அவசியமே கிடையாது. ஆனால் கொடுத்தே ஆகணும் என்பதுதான் ஆண்டவருடைய நியதியாக இருக்கிறது. பாருங்க, இவனுக்குன்னு ஒன்று வந்தோன்னா அவன் நீதி உள்ளவன்றான். அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாதிரு போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. அப்போ தெரிஞ்சிட்டார். அதுக்கு சரி, இன்னொரு மனுஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நாத்தானை தாவீதின் இடத்துக்கு அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி 2 சாமுவேல் 12:1 ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐசுவரியவான், மற்றவன் தரித்திரன். ஒரு ஸ்டோரி சொல்றாரு. சரிங்களா? வாசிங்க, அதை எடுத்து வச்சுக்கோங்க. 2 சாமுவேல் 12. இவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். எனக்கு திருவிருந்த ஆராதனையில் நம்ம செய்ய வேண்டிய 2 விஷயம் இருக்கு. ஆண்டோட்ட கணக்கு கொடுக்கணும், யாரை பற்றியும் பேசக்கூடாது. இந்த 2க்காக தீர்மானம் எடுத்துக்கங்க. கணக்கு கொடுக்கணும். நான் என்ன வேலையில இருந்துட்டு போங்க, ஏன்னா ஊழியத்துக்கு வாங்கினா வரவா போறீங்க, என்ன வேலைனாலும் இருந்துட்டு போங்க. ஆனால் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் அந்த வேலைக்கு.
ஆண்டவரை பத்தி எத்தனை பேருக்கு சொன்னீங்க, ஆண்டவரை பத்தி எப்படி சாட்சியா வாழ்ந்தீங்க என்பதை அங்கே சொல்லி இருக்கிறீர்களா என்பதை நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை யாராவது வாசிங்க. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்துக்கு அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐசுவரியவான், மற்றவன் தரித்திரன். ஐசுவரியவனுக்கு ஆடு மாடுகள், இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டோரி தெரியும், நல்லாவே தெரியும், சரிங்களா? எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. 5வது வசனம். அப்பொழுது தாவீது டென்ஷன் ஆகுறாரு. ஓ, எப்படி அவன் ஏழை குடியானவனுக்கு இருந்த ஆட்டை அடிச்சு ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு கொடுக்கலாம். டென்ஷன் ஆயிட்டார் தலைவர். ஆயிட்டு ஒன்று சொல்றார், அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன். யோதா என்ன சொல்றான், சுட்டரிக்கணும்ன்றான். அப்படி நீதி உள்ளவள் அப்படின்றான். தனக்குன்னு வந்தா நீதி நல்லவன், அதே இது மற்றவன் செஞ்சா சுட்டரிச்சிருக்கும். இதுதான் அவர் யூதாவுடைய கொள்கை, சரியா? இங்க தாவீதுடைய கொள்கை பாருங்களேன். மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் அப்படின்னு சொல்லி ஜீவனை கொண்டு சொல்கிறேன், ஒட்டர் அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன அவன் இரக்கமற்றவனாய் இருந்த இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டியாக்காக நாளத்தனையாக திரும்ப செலுத்த வேண்டும். ஆர்டர் போட்டார், ஜட்ஜ்மெண்ட் பக்காவா போட்டார். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், நாளை தனியாக திருப்பி கொடுப்பியா? மரணத்துக்கு பாத்திரன், அவனை கொல்லலாமா? ஓடி போயிட்டான், சர்ச்சுக்கு ஓடிட்டான். ஐயா என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. அடுத்தவன் பண்ணா கொலை பண்ணணும், நீ பண்ணா மன்னிச்சிடணும். புரியுதா? Don't judge others. மற்றவங்களை குறித்து நீங்க குற்றமா பேசுவதும் குறை கூறுவதும் எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு விஷயம் தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா ஊழியக்காரங்கிட்ட சொல்லுவேன், முத்துக்குமார் என்கிறவன் எங்க பிறந்தானே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா வளர்ந்து வரும்போது, வளர்ந்து வருகிற காலத்துல அவன் எப்படி இவன் எப்படி பிறந்ததே உனக்கு தெரியாது. எங்க வளர்ந்த, எங்க படிச்ச, எங்க வாழ்ந்த, எங்க ஊழியம் செஞ்சனே தெரியாத ஒரு மனுஷன் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை நோக்கி கடந்து செல்லும் போது இவன் எப்படி இங்க வரலாம்? ஜட்ஜ்மெண்ட் ஏன் பண்ற? ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் உயர்த்தி கொண்டே இருப்பார், எவனும் தடுக்க முடியாது. ஆண்டவர் ஒரு மனுஷனை கீழே இறக்கணும்னு சொன்னா எவனாலையும் அவனை மேல ஏற்ற முடியாது. ஏனென்றால் நம்முடைய சுவாசம் தேவனுடைய கரத்தில் இருந்து நம்மை வழிநடத்தி வருகிறார். இங்கே உட்காந்துருக்கீங்க, உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, டீட்டெயில்ஸ் எல்லாம் அதிகமாகவே தெரியாது. சர்ச்சுக்கு வரீங்களா வரலையா அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும். உங்கள் குணம் எப்படி என்னன்னு எனக்கு அதிகமாக தெரியாது. அப்படி இருக்கும்போது உங்களை குறித்து நான் சொல்வேன் என்றால் நான் ஆண்டுடைய சமூகத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும். உங்களை குறித்து மற்றவர்களிடத்தில் நான் சொல்வேன் என்றால் நான் கணக்கு கொடுக்க வேண்டும். அதே போல நீங்க மற்றவர்களிடத்தில் ஏதாவது குறை கூறுவீங்க என்று சொன்னால், இந்த சபை மெம்பர் இப்படி, இந்த சர்ச் மெம்பர் இப்படி, அவர் இப்படி, இவர் இப்படி, அப்படி என்று சொன்னோம் என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு அருவருப்பான ஒரு விஷயம். மனதினுடைய பிள்ளைக்கு நேரமானதுனால திருவிருந்துக்குள்ளாக போறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் 2 விஷயத்தை கற்றுக்கணும். என்னெல்லாம் எல்லாம் இருக்கீங்களா? மனதேனுடைய பிள்ளைகளை யோசிங்க. அவனுடைய சமூகத்தில் ஒரு நாள் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். எசேக்கியேல் புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு, அருமையான வசனம். 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசப்படியிலே வந்து ஜன்னல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கணக்கனுடைய மைக்கூட்டு ஒன்று இருக்கிறது, நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. யோபு புத்தகத்தில் சொல்லுவார், சங்கீதம் 56:8, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் அழுகிற ஒவ்வொரு அழுகையும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் கணக்கில் வைத்திருக்கிறேன். நம்ம யாரை அள வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நான் நிறைய பேரை சொல்லுவேன், தேவையில்லாத அழாதீங்க அப்படின்னு. நீங்கள் அழுகிற ஒவ்வொரு கண்ணீரும் அது அர்த்தமுள்ளதாக இருக்கணும், இல்லைன்னா அழக்கூடாது. நம்ம வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் விலை உயர்ந்தது. ஆண்டுடைய சமூகத்தில் அது கணக்கில் வைக்கப்பட்டு இருக்கிறது.
யாரால அழுது கொண்டிருக்கிறோம் என்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாருக்காக அழுகிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஆண்டுடைய சமூகத்தில் அழ வேண்டியவர்கள் இன்னைக்கு மனுஷனுக்காக அழுது கொண்டிருக்கிறோம். பொருட்கள் இழந்து போனதுக்காக அழுது கொண்டிருக்கிறோம். பணத்தை இழந்ததுக்காக அழுது கொண்டிருக்கிறோம். என் ஆத்துமாவை இழந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி யாரும் அழுகிறது கிடையாது. ஆகையினாலே கண்ணீர் விலை உயர்ந்தது. எதற்காக அழுகிறோம், யாருக்காக அழுகிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை நாம் யோசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த அனுபவத்தோடு நாம் இங்கிருந்து கடன் செல்ல போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம கேட்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும், யாரை பற்றியும் பேசக்கூடாது. இந்த 2 விஷயத்தில் நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்க அப்படி சொன்னால் கால் கழுவுது ஆரம்பிக்குவாங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்கள், அப்பா நான் சரியாகிறேன், இது சரியான நேரம். ஞானஸ்தானம் எப்படி முக்கியமானதோ அதே போல திருவிருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் உம்மை புகழக்கூடியதாகவே இருக்கட்டும், உம்மை பாடக்கூடியதாகவே இருக்கட்டும், உமக்காகவே இருக்கட்டும். என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உம்மையே சார்ந்ததாக இருக்கட்டும். என்னுடைய பார்வை எல்லாம் பரலோகத்தை பார்த்ததாக இருக்கட்டும். யாரை குறித்து நான் குறை சொல்ல மாட்டேன். உங்களுடைய சமூகத்தில் நான் எப்பொழுதும் உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தவர்களாக திருவிருந்து ஆராதனையை கலந்து கொள்ளும்படி உங்களை நான் அழைப்பு கொடுக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு முன்பாக ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாங்கன்னு சொல்லுங்கள். அதுக்காக ஓடிடாதீங்க. நிறைய பேர் பிளானில் இருப்பீங்க. கொஞ்சம் சூடாக பேசிட்டோன்னா எஸ்கேப் ஆயிடலாம். அது தவறான பாதை. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பை வைக்கிறார். இன்னைக்கு ஊழியக்காரனாகிய அடியன் மூலமாக ஒரு அழைப்பு வருகிறது. நான் என்னை திருத்திக் கொள்ள விரும்புகிறேன், நான் கணக்கு கொடுக்கிறேன் அப்பா. இன்றையிலிருந்து நீங்க என்ற கணக்கு கிடையாது, நான் சரியாய் உன்னுடைய சமூகத்தில் கணக்கு கொடுப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தோன்னு சொன்னா அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஏசப்பாவுக்கு அதெல்லாம் கணக்கு கொடுக்க முடியாது. அதெல்லாம் நான் யாரை பற்றி குறை சொல்லாமலாம் வாழ முடியாது. நான் இப்படி தான் இருப்பேன், ஓடுறேன் அப்படின்னு ஓடிடக்கூடாது. நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன், திருவிருந்தினாலே ஓடி போயிடுவாங்க. தப்பு. அது பெரிய 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 தப்பு. அது ஆண்டவரோடு அந்த சொல்லுவார், யோவான் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். இந்த வசந்த வாஸ்திரம் நேரம் ஆகிட்டுருக்கு, தயவுசெய்து யாரும் டென்ஷன் ஆகிட்டு இருக்காதீங்க. திருவிருந்துக்கு முன்னாடி மீண்டும் அதுக்குன்னு நீங்கள் எடுக்கணும், சரியா? 13ஆம் அதிகாரம் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும். இயேசுவை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாகிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் இது. ஆகையினால இந்த நேரத்தில் திரும்பி போகாதபடிக்கு என்னிடத்தில் ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தை, என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை அப்படின்னு சொல்வார். 13:8 இருக்குது கடைசி வார். நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. நானும் நீயும் பங்குள்ளவங்களாக இருக்க முடியாது. காலு கழுவுதல் ஆராதனை கலந்து கொள்ளும் போது மட்டும்தான் ஆண்டவரிடத்தில் நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். இல்லைனா எனக்கு பங்கு இல்லை, எனக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லைன்றவங்க நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ளாமல் போகலாம். எனக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தம் இருக்கிறது, பங்கு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் விரும்பினால் இந்த ஆராதனையில் கலந்து கொள்வோம். பெண்களுக்கு அந்த ரூமில் எப்பயும் போல் இருக்கும், ஆண்களுக்கு பேக் சைடு இருக்கும். கால் கழுவுதல் ஆராதனை முடிந்த பின்பு நம்ம திருவிருந்துக்கு நாம் கடந்து வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.